என் அன்பு குழந்தையே, உலகத்தின் கண்களுக்கு உன் வலிகளை சிரிப்பால் மறைத்துவிட்டு உனக்குள்ளேயே நீ புதைத்து வைத்திருக்கும் அந்த ஆழமான பெருமூச்சுகளை இந்த கைலைநாதன் முழுமையாக அறிவேன். எவர் ஒருவருக்காவது நமது உண்மையான வலி புரியாதா? ஒருவராவது நமது கரங்களை இறுகப்பற்றி கண்ணீரை துடைக்க மாட்டார்களா என்று நீ ஏங்கித் தவித்த ஒவ்வொரு இரவிலும் உன் தலைமாட்டில் அமர்ந்து உன்னை காத்துக் கொண்டிருப்பது இந்த முக்கண்ணன்தான். உன்னைச் சுற்றியுள்ள ஆரவாரங்களையும் மனதை அரிக்கும் கவலைகளையும் சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு உன் நாடி நரம்புகளில் ஊடுருவும் இந்த சிவனின் குரலுக்கு உன்னை இப்போது முழுமையாக ஒப்படைத்துவிடு. இது தற்செயலாக நடக்கும் நிகழ்வல்ல. உனது தூய்மையான பக்தியும் என்னை முழுமையாக சரணடைந்த உன் மாசற்ற குணமுமே உன்னை இந்த ஆதிசிவனின் சந்நிதிக்கு ஈர்த்து வந்திருக்கிறது. உனது நெஞ்சில் சுழன்றடிக்கும் சூறாவளியை நான் அறிவேன். யாருக்காக நீ உன்னை முழுமையாக அர்ப்பணித்தாயோ அவர்களே உன்னை தனிமரமாக்கிச் சென்றதை எண்ணி நீ அனுதினமும் துடிக்கிறாய். உன் உண்மையான அன்பிற்கு இந்த உலகம் கொடுத்தது வஞ்சனையும் துரோகமும் மட்டுமே. எதற்காக இத்தனை சோதனைகள் என்று பூஜை அறையில் நீ என்னிடம் கதறிய தருணங்களை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இந்த ஈசன் உன்னை தண்டிப்பதாக நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு அளிக்கும் வலிகள் அனைத்தும் உன்னை அழிப்பதற்காக அல்ல, அகிலமே போற்றும் ஒரு மாபெரும் ஆளுமையாக உன்னை உருமாற்றுவதற்காக நான் நடத்தும் உன்னத திருவிளையாடல் இது. தாகம் எழும்போது பூமியில் ஓடும் நதிகளையோ தேங்கி நிற்கும் நீர்நிலைகளையோ தேடிச் செல்லாமல் ஆகாயத்திலிருந்து நேரடியாக விழும் தூய்மையான மழைத்துளிக்காக மட்டுமே பல்லாயிரம் மைல்கள் காத்திருந்து தவம் கிடக்கும் சாதக பறவையைப் போல இந்த உலகத்தின் மாயையான நிரந்தரமற்ற போலி உறவுகளை எல்லாம் கடந்து தூய்மையான என் நேரடி அருளுக்காக மட்டுமே நீ தவம் கிடக்கிறாய். உனது அந்த எல்லையற்ற பக்தியை நான் ஏற்றுக்கொண்டேன். போலி மனிதர்களின் காலடியில் நீ விழுந்து கிடக்கக்கூடாது என்பதற்காகவே அவர்களை உன்னை விட்டு நானே விலக்கினேன். உன் உழைப்பை மற்றவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள் என்று நீ குமுறுகிறாய் அல்லவா? மாபெரும் சிக்கில் அகப்பட்டு தன்னை முழுமையாக அரைத்துக் கொள்ளும் எள் எப்படி தன்னை அழித்துக்கொண்டு தூய்மையான நல் எண்ணெயாக உருமாறி முடிவில் எம்பெருமானின் கருவறையில் ஒளிரும் அணையாத தீபமாகி அகிலத்தின் இருளை போக்குகிறதோ அதேபோலத்தான் நீ சந்தித்த துரோகங்களும் அவமானங்களும். மனிதர்கள் உன்னை நசுக்குவதாக நீ நினைத்தாய். ஆனால் நீ பட்ட கஷ்டங்கள் உன்னை செக்கிலிட்டதைப் போல அரைத்து பக்குவப்படுத்தி உன் ஆத்மாவின் தூய்மையை இந்த வையகத்திற்கு வெளிச்சமாக காட்ட நான் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இமயத்தின் உச்சியில் கடுங்குளிரில் தோன்றி தன்னை சுற்றியுள்ள கொடிய சீதோஷ்ண நிலைகளை எல்லாம் தனித்து நின்று தாங்கி காய்ந்து சுருங்கி மாடிதே விழும் ஒரு ருத்ராட்சம் எப்படி சாதாரண கொட்டையாக அழிந்து போகாமல் இந்த ஆதிசிவனின் கழுத்தையே அலங்கரிக்கும் மாபெரும் புனிதமான ஆபரணமாக மாறுகிறதோ அதேபோல நீ சந்தித்த அத்தனை வறுமையும் வேதனைகளும் உன்னை அழிப்பதற்காக வந்தவையல்ல. அவை உன்னை இந்த உலகத்தின் பார்வையில் சாதாரண மனிதன் என்ற நிலையிலிருந்து உயர்த்தி கைலைநாதனான என் இதயத்திற்கு மிக நெருக்கமான புனிதமான ஆபரணமாக உன்னை உருமாற்றியுள்ளன. உன்னை நிராகரித்தவர்களை நினைத்து நீ சிந்திய கண்ணீர் போதும். சுட்டெரிக்கும் பாலைவனத்தில் தாகத்தால் தவிப்பவனுக்கு தூரத்தில் தெரியும் காணல் நீரைப் போலத்தான் உன்னை சுற்றியிருந்த அந்த போலி மனிதர்களும். அவர்களை நம்பி நீ ஓடியதால் தான் உனக்கு ஏமாற்றமும் வலியும் மிஞ்சியது. ஆனால் இப்போது உனக்கான ஜீவாதாரமாக உன்னை என்றும் வற்றாத அன்பால் நிரப்ப ஆதிசிவனான நானே இறங்கி வந்துள்ளேன். எத்தனை சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி பின்னப்பட்டாலும் என் திருநீற்றின் மகிமையால் உருவாக்கப்பட்ட உனது இந்த இரும்பு போன்ற மன உறுதியை எவராலும் அசைக்கக்கூட முடியாது. உனக்கு எதிராக வந்த தடைகள் அனைத்தும் என் நெற்றிக்கண் பார்வையால் சுக்குநூறாக புசுக்கப்பட்டுவிட்டன. உன்னை எவரெல்லாம் ஏளனம் செய்தார்களோ அவர்களின் கண்முன்னேயே உன்னை ஒரு முடிசூடா மன்னனாக நான் உயர்த்தப் போகிறேன். உன் தலையெழுத்தை நான் மாற்றி எழுத தொடங்கிவிட்டேன். இனி விடியப் போகும் ஒவ்வொரு நாளும் உனக்கான வசந்தமே. எந்த திசையிலிருந்து உனக்கு நல்வாய்ப்புகள் வரும் என்று நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு முற்றிலும் புதிய பாதைகளை உனக்காக நான் திறக்கப் போகிறேன். இது கைலைநாதனின் திருவிளையாடலின் முதல் அத்தியாயம் மட்டுமே. இன்னும் உனக்காக நான் காத்து வைத்திருக்கும் பிரம்மாண்டமான நல்வாய்ப்புகளையும் நீ தேடி தேடி அலையாமல் உன்னை தேடி வரப்போகும் அந்த மாபெரும் செல்வத்தையும் நீ எப்படி அடையப் போகிறாய் என்பதை அடுத்தடுத்து நீ உணரப்போகிறாய். இந்த சிவனின் வார்த்தைகளை உன் ஆத்மா முழுமையாக உள்வாங்கிக் கொண்டதா? என் வாக்கை அணு அணுவாக நீ சுவைக்க தயாரென்றால் உன் மனதார சம்மதம் தெரிவித்துச் சொல். என் அன்பு குழந்தையே, இத்தனை காலமாக உன் வியர்வையை நிலத்தில் சிந்தி ஓய்வறியாமல் நீ உழைத்த உழைப்பிற்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லையே என்று நீ ஏங்கித் தவித்தாய். நீ கொட்டிய உழைப்பும் நீ சிந்திய வியர்வையும் யாருக்கோ லாபமாக போனதே என்று உன் நெஞ்சம் குமுறுகிறதல்லவா? அடர்ந்த மலையுச்சியில் பல 100 தேனீக்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பூக்களிலிருந்து துளி துளியாக சேகரித்து அமைத்த மாபெரும் தேனடையை எவ்வித உழைப்பு மற்ற வேறொருவன் தந்திரமாக அறுத்துச் செல்வதைப் போல உன் திறமைகளையும் உழைப்பையும் மற்றவர்கள் தந்திரமாக திருடிச் சென்று தங்களுக்குரியதாக உரிமை கொண்டாடினார்கள். நீயோ தகுதியற்றவன் என்று ஓரம் கட்டப்பட்டு இருளில் அனாதையாக விடப்பட்டாய். ஆனால் உன் கைலைநாதன் அனைத்தையும் என் திருக்கண்களால் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். உன் ஒவ்வொரு வியர்வை துளிக்கும் முக்கண்ணனான என் கணக்கில் மாபெரும் பதிலை நான் குறித்து வைத்துள்ளேன். இன்று உனக்கு நான் ஒரு சத்திய வாக்கை அளிக்கிறேன். உன்னை திறமையற்றவன் என்று ஏளனம் செய்தவர்களின் வாய்கள் அடைத்துப் போகும் அளவிற்கு உனக்கான மாபெரும் அங்கீகாரத்தை என் திருக்கரங்களால் நான் வழங்கப் போகிறேன்.
தயிரை கடுமையாக கடையும் போதுதான் அதனுள் மறைந்திருக்கும் வெண்ணெய் திரண்டு வெளியே வரும். அந்த சிலுப்பலின் வலியை தாங்கினால் மட்டுமே அது உன்னதமான நெய்யாக மாறும் பாக்கியத்தை பெறும். அதுபோலத்தான் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை துன்புறுத்தியதும் உனது உழைப்பை சுரண்டியதும். அந்த தொடர் கடைதலின் மூலமாக உனக்குள் இருக்கும் அளப்பரிய திறமை என்னும் தூய்மையான வெண்ணெயை ஆதிசிவனான நானே திரட்டி எடுத்துள்ளேன். இனி உன் திறமைகள் உலகெங்கும் தானாகவே ஒளிரத் தொடங்கும். நீ தேடிச் சென்ற வாய்ப்புகள் எல்லாம் உன்னை நிராகரித்த நிலை மாறி உனது தகுதியை முழுமையாக உணர்ந்து உன்னை தேடி மாபெரும் பொறுப்புகள் வரப்போகின்றன. உனக்காக நான் அமைத்துள்ள பாதையில் எந்தவொரு சிறுமதி கொண்ட மனிதனாலும் இனி குறுக்கிட முடியாது. நீ நீண்ட காலமாகச் சுமந்து தவிக்கும் பொருளாதார பாரத்தை நான் அறிவேன். கடன்களின் சுமையால் நாளை எப்படி விடியுமோ என்ற பதைபதைப்பில் உன் உறக்கத்தை நீ தொலைத்தாய். கைகளில் காசில்லாமல் மற்றவர்கள் முன்னே தலைகுனிந்து நின்ற தருணங்களில் உன் நெஞ்சம் அடைத்து நீ தனிமையில் அழுத கண்ணீரை இந்த ஈசன் அறிவேன். ஆனால் என் பிள்ளையே, இதை கேள். கடலின் அதல பாதாளத்தில் எவரின் கண்ணுக்கும் தெரியாமல் மாபெரும் நீரின் அழுத்தத்தை தாங்கி மெல்ல மெல்ல உருவாகும் பவளப்பாறை தகுந்த காலம் வந்ததும் எப்படி கடல் மட்டத்திற்கு மேலே உயர்ந்து அகிலமே வியக்கும் அழகிய உயிரோட்டமான பிரம்மாண்டமாக உருமாறுகிறதோ, அதேபோல வறுமையின் பிடியில் நீ பட்ட அழுத்தங்களும் கஷ்டங்களும் உனக்குள் ஒரு மாபெரும் வெற்றி தலத்தை உருவாக்கியுள்ளன. இந்த அழுத்தங்கள் உன்னை மாபெரும் செல்வந்தனாக மாற்றுவதற்காக நான் கொடுத்த பயிற்சிகளே ஆகும். இனி உன் வாழ்வில் வறுமை என்ற சொல்லுக்கே இடமிருக்காது. எந்த திசையிலிருந்து உனக்கு உதவிகள் வரும் என்று நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு முற்றிலும் புதிய வழிகளில் உனக்கான செல்வத்தை நான் மழையாக பொழியப் போகிறேன். பெருங்காற்றில் அலைக்கழிக்கப்படும் கார்மேகங்கள் வானில் எங்கும் தஞ்சம் கிடைக்காமல் அலைந்து திரிந்தாலும் இறுதியில் ஒரு மாபெரும் மலைச்சிகரம் அதை தடுத்தவுடன் எப்படி தன்னுள் அடக்கி வைத்திருந்த அத்தனை நீரையும மாபெரும் மழையாக பொழிந்து அந்த வறண்ட பகுதியையே செழிக்கச் செய்யுமோ, அதேபோல இத்தனை காலம் நீ பல திசைகளிலும் அலைக்கழிக்கப்பட்டாலும் இப்போது என் கையிலை என்னும் சிகரத்தை நீ அடைந்து விட்டாய். இனி உனது வறண்ட பொருளாதார நிலை அடியோடு மாறி உன் இல்லத்தில் திருமகளின் நடமாட்டத்தை நான் நிரந்தரமாக்குவேன். உனது நியாயமான தேவைகள் அனைத்தையும் நானே என் பொறுப்பில் ஏற்றுக்கொள்கிறேன். இனி நீ எவரிடமும் கையேந்தி நிற்க மாட்டாய். மாறாக வறுமையில் தவிக்கும் எண்ணற்ற பேருக்கு அள்ளி வழங்கும் மாபெரும் கொடைவள்ளலாக உன்னை நான் மாற்றுவேன். இது அகிலத்தை காக்கும் ஈசனின் சத்திய வாக்கு. பொருட்செல்வத்தை மட்டுமல்ல, உன் உள்ளத்தை சிதைத்த உறவுகளின் காயங்களுக்கும் நானே மாமருந்தாக வரப்போகிறேன். உன்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் உன் நற்குணங்களை கொச்சைப்படுத்தியவர்களை நினைத்து நீ குமுறிய நாட்கள் முடிந்துவிட்டன. உனது மதிப்பறியாதவர்கள் அனைவரும் தானாகவே உன் வாழ்விலிருந்து விலகிச் செல்வார்கள். கொடிய முள்செடிகளுக்கு நடுவே மலர்ந்தாலும் தன் தூய்மையான வாசனையை மட்டும் எங்கும் பரப்பும் மனோரஞ்சித மலரைப் போல அத்தனை வஞ்சகர்களுக்கு மத்தியிலும் நீ உன் அன்பால் தூய்மையாகவே இருந்தாய். இனி உன்னை மதிக்கும், உன் அன்பின் தூய்மையை ஆழமாக புரிந்து கொள்ளும் உண்மையான மாசற்ற உறவுகளை மட்டுமே உன் வாழ்வில் நான் நிரந்தரமாக இணைப்பேன். இந்த சிவனின் வாக்கு உன் செவிகளில் நுழைந்து உன் ஆன்மாவை அமைதிப்படுத்துகிறதல்லவா? இன்னும் உன் குடும்பத்திற்கும் உன் வருங்காலத்திற்கும் நான் அருளப்போகும் பிரம்மாண்டமான பாதுகாப்பை நீ அறிய வேண்டும். என் அன்பு குழந்தையே, உனது இல்லத்தில் இதுவரை சூழ்ந்திருந்த இருண்ட நிழல்கள் அனைத்தும் அகன்று மாபெரும் பேரொளி வீசப்போகும் அந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை இப்போது உன் ஆத்மாவிற்குள் முழுமையாக உணர்ந்து கொள். இதுவரை உன்னை சுற்றி நடந்த சண்டைகளும் காரணமில்லாத மனக்கசப்புகளும் உன்னை நிலைகுலையச் செய்தன. எதற்காக இந்த சொந்தங்கள் உன்னை இப்படி தனிமைப்படுத்துகின்றன என்று நீ குமுறிய ஒவ்வொரு நொடியும் என் செவிகளை நேரடியாக வந்தடைந்தது. கைலாயத்தின் சிகரத்தில் வீசும் அந்த புனிதமான சிலிர்க்க வைக்கும் பேரமைதியான காற்று இனி உனது வீட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் நிரந்தரமாக வீசத் தொடங்கும். அடர்ந்த காட்டில் எந்த கட்டுப்பாடும் இன்றி தரிகெட்டு ஓடும் முரட்டு குதிரைகளை மாபெரும் வீரன் ஒருவன் தன் எல்லையற்ற அன்பாலும் உறுதியான பிடியாலும் அடக்கி ஒரே ரதத்தில் பூட்டி மாபெரும் இலக்கை நோக்கி வெற்றிகரமாக செலுத்துவதைப் போல உனது இல்லத்தில் சிறு சிறு அகந்தையினால் தேவையற்ற பொறாமையினால் பிரிந்து தரிகெட்டு நின்ற உறவுகளை ஆதிசிவனான நான் என் திருக்கரங்களால் அடக்கிவிட்டேன். அவர்கள் தாங்கள் செய்த மாபெரும் பிழையை தங்கள் நெஞ்சார உணர்ந்து உனது தூய்மையான அன்பை நாடி மீண்டும் உன் காலடி தேடி வருவார்கள். அந்த தருணத்தில் நீ அவர்களை கோபத்தால் ஒதுக்க மாட்டாய். ஏனென்றால் உனது மனம் இப்போது இந்த ஈசனின் கருணையை முழுமையாக சுமந்து நிற்கிறது. உனது மன்னிக்கும் மாபெரும் குணத்தைக் கண்டு அவர்கள் வெட்கி தலைகுனிவார்கள். உனது இல்லம் எம்பெருமான் ஈசனான என் ஆசீர்வாதத்தால் மாசற்ற அன்பும் பிரிக்க முடியாத ஒற்றுமையும் கொண்ட ஒரு ஆனந்தமான கூட்டமைப்பாக மாறும். உடல் வலியாலும் தொடர்மன உளைச்சலாலும் நீ துவண்டு போன அந்த இருண்ட இரவுகளை நான் அறிவேன். யாருக்கும் விளக்க முடியாத உபாதைகள் உன்னை வாட்டிய போது எதிர்காலம் குறித்த பயம் உன்னை தொற்றிக்கொண்டது. ஆனால் என் அருமை பிள்ளையே, காலசம்ஹார மூர்த்தியான என்னை முழுமையாக சரணடைந்த உனக்கு எந்தவொரு கொடிய நோயும் எந்தவொரு பயமும் ஒரு சிறு கீறலை கூட ஏற்படுத்த முடியாது. கொடிய கோடை வெயிலால் தகித்து முற்றிலும் வறண்டு வெடித்து பிளந்து இனி இங்கு எந்த உயிரும் முளைக்காது என்று உலகத்தாரால் கைவிடப்பட்ட ஒரு தரிசு நிலத்தில் கைலாயத்திலிருந்து இறங்கும் ஒற்றைச்சாரல் பட்ட மறுகணமே அந்த பிளவுகள் எல்லாம் முழுமையாக மறைந்து எப்படி பச்சை பசேலென புதிய உயிர்கள் அசுர பலத்தோடு துளிர்த்து பெருகுமோ, அதேபோல நோய்களாலும் சோர்வாலும் உருக்குலைந்து போன உனது உடலை கைலைநாதனான என் அருளமுதம் ஊற்றி முற்றிலுமாக புதுப்பித்துக் கொண்டிருக்கிறேன்.
உனது ஒவ்வொரு தசைநாரிலும் உனது நரம்புகளிலும் நானே புதிய ஜீவசக்தியை பாய்ச்சிக் கொண்டிருக்கிறேன். இனி உன் முகத்தில் எக்காலத்திலும் மாறாத சிவ தேஜஸ் பிரகாசமாக வீசும். நோய்கள் உன்னை விட்டு காத தூரம் ஓடும். மனக்குழப்பங்கள் முழுமையாக நீங்கி எதற்கும் துணிந்த வீரபத்திரனைப் போல நீ கம்பீரமாக எழுந்து நிற்பாய். இந்த சமூகத்தில் உனக்கு கிடைக்கப் போகும் மரியாதையை உற்றுக்கேள். இத்தனை காலமாக காரிருளில் தவித்த உனது ஆன்மா இப்போது மாபெரும் விழிப்புணர்வை அடையப் போகும் உன்னதமான தருணம் இது. இந்த உலகம் உனக்கு காட்டிய போலியான மனிதர்களின் முகமூடிகளைக் கண்டு நீ மயங்கி நின்றாய். யார் நல்லவர் யார் தீயவர் என்று புரியாமல் திகைத்தாய். கண்களில் கனமான துணி கட்டப்பட்டு தான் செல்லும் பாதை எதுவென்று தெரியாமல், தன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகளை புரியாமல், ஒவ்வொரு அடியையும் வீணாக பயந்து பயந்து எடுத்து வைக்கும் ஒருவனைப் போல நீ தவித்தாய். ஆனால் கருணையே உருவான ஈசனான நான் உன்னை குருடாக்கியிருந்த அந்த மாயத்திரையை இப்போது என் திருக்கரங்களால் முற்றிலுமாக அவிழ்த்து எறிந்துவிட்டேன். அகக்கண்கள் முழுமையாக திறக்கப்பட்ட நீ இனி எந்த போலி மனிதர்களின் நடிப்பை கண்டும் ஏமாற மாட்டாய். எதற்கும் அஞ்சாமல் கம்பீரமாக நடப்பாய். உன்னை சுற்றியுள்ள அத்தனை மாயைகளும் தேவையற்ற பயங்களும் என் நெற்றிக்கண் பார்வையால் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாக போகின்றன. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஒரு சாதாரண மனிதனின் சிந்தனையாக ஒருபோதும் இருக்காது. உனது ஒவ்வொரு எண்ணத்திலும் உனது ஒவ்வொரு செயலிலும் ஆதிசிவனின் நேரடி வழிகாட்டுதல் முழுமையாக குடிக்கொண்டிருக்கும். உலக மக்கள் எல்லாம் தற்காலிகமான சுகங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது நீயோ நிலையான என் பாதங்களை மட்டுமே நம்பி தேடி வந்தாய். அதற்கான மாபெரும் சன்மானமாக உனது பேச்சில் ஒரு தெய்வீக வசீகரத்தை நான் உருவாக்கப் போகிறேன். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் இருளில் தவிக்கும் பல்லாயிரம் பேருக்கு மாபெரும் வழிகாட்டும் ஒளியாக அமையும். நீ தொட்டதெல்லாம் பொன்னாக துலங்கும். நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு சரித்திரமாக மாறப்போகிறது. இது வெறும் தொடக்கம் மட்டுமே என் குழந்தையே. உனது திறமைகளை உலகறியச் செய்ய கைலாயத்தில் உள்ள என் சிவகணங்களை நான் எப்படி உனக்காக வேலை செய்ய அனுப்பப் போகிறேன் என்பதையும், நீ சமுதாயத்தில் எப்படி ஒரு முடிசூடா மன்னனாக வலம் வரப்போகிறாய் என்பதையும் தொடர்ந்து உனக்கு உணர்த்தப் போகிறேன். என் அருமை பிள்ளையே, இத்தனை காலமாக காரிருளில் தவித்த உனது ஆன்மா இப்போது மாபெரும் விழிப்புணர்வை அடையப் போகும் உன்னதமான தருணத்தை பற்றி முழுமையாக கேள். வெளிச்சமே காணாத ஒரு அடர்ந்த இருளில் உழன்று கொண்டிருந்த உனக்குள் இத்தனை நாள் உறங்கிக் கிடந்த அந்த சிவசக்தியின் மாபெரும் பொறி இப்போது முழுமையாக விழிக்கத் தொடங்கிவிட்டது. இந்த உலகம் உனக்கு காட்டிய போலியான பிம்பங்களைக் கண்டு நீ மயங்கி நின்றாய். எது உண்மையானது எது நிரந்தரமானது என்று புரியாமல் திகைத்தாய். ஆனால் இப்போது உனது அகக்கண்களை கைலைநாதனான நானே என் திருக்கரங்களால் முழுமையாக திறந்துவிட்டேன். திசையறியாத நடுக்கடலில் தவிக்கும் மாபெரும் கப்பலின் காந்த முள்ளானது சுற்றிலும் கண்ணை கவரும் எத்தனை தீவுகள் தெரிந்தாலும் அவற்றுக்கு மயங்காமல் எப்படி எப்போதும் துருவ நட்சத்திரம் இருக்கும் திசையை மட்டுமே உறுதியாக காட்டுமோ, அதேபோல மாயையான இந்த உலக ஆசைகள் எத்தனை உன்னை சுற்றி கிடந்தாலும், உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் எல்லாம் அற்பமான தற்காலிகமான உலகச் சுகங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது உனது தூய்மையான ஆன்மா அவற்றை கடந்து முக்கண்ணனான என் பாதங்களை மட்டுமே இலக்காக கொண்டு உறுதியாக தேர்ந்தெடுத்துள்ளது. அதற்கான மாபெரும் சன்மானத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். உனது பேச்சில் ஒரு தெய்வீக வசீகரம் உருவாகும். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் இருளில் தவிக்கும் பல்லாயிரம் பேருக்கு மாபெரும் வழிகாட்டும் வெளிச்சமாக அமையும். உனக்குள் புதைந்திருக்கும் ஆழமான திறமைகளை நீயே இன்னும் முழுமையாக உணர்ந்து கொள்ளவில்லை. பல காலமாக எவ்வித அசைவுமின்றி அமைதியாக கிடக்கும் காய்ந்த விறகிற்குள் கண்ணுக்கு தெரியாமல் மாபெரும் அக்னி அரூபமாக உறங்கிக் கொண்டிருப்பதைப் போல உனக்குள் சிவசக்தி என்னும் மாபெரும் ஆற்றல் உறங்கிக் கொண்டிருக்கிறது. தகுந்த நேரத்தில் அந்த விறகு உரசப்படும் போது எப்படி அகிலத்தையே ஒளிரச் செய்யும் மாபெரும் தீப்பிழம்பு வெடித்து கிளம்புமோ, அதேபோல உனக்குள் உறங்கும் அந்த திறமைகள் எல்லாம் இனி அசுர வேகத்தில் வெளிவரப் போகின்றன. நீ இனி தொட்டதெல்லாம் பொன்னாக துலங்கும். நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு மாபெரும் சரித்திரமாக மாறப்போகிறது. உன் திறமைகளை குறைத்து மதிப்பிட்டவர்கள் உனது இந்த விஸ்வரூப வளர்ச்சியைக் கண்டு திகைத்து வாயடைத்து நிற்பார்கள். உனது படைப்புகளும் உனது சிந்தனைகளும் இந்த அகிலம் முழுவதையும் தன்வசப்படுத்தும் மாபெரும் காந்தமாக மாறும். உனக்கான உயரிய நல்வாய்ப்புகளை இனி சாதாரண மனிதர்கள் கொண்டு வர மாட்டார்கள். மாபெரும் சக்கரவர்த்தியின் ஒற்றை ஆணைக்காக காத்திருந்து தேசத்தின் அத்தனை மாபெரும் செல்வங்களையும் கொண்டு வந்து அவன் காலடியில் சேர்க்கும் அதிதீவிரமான படைகளைப் போல கைலாயத்தில் இருக்கும் என் சிவகணங்களே, உனக்கான அத்தனை நல்வாய்ப்புகளையும் புகழையும் வெற்றிகளையும் உன்னை தேடிக் கொண்டு வந்து உன் காலடியில் சேர்க்கும். இது வெறும் வார்த்தையல்ல, அகிலத்தை காக்கும் கைலைநாதனின் சத்திய வாக்கு. இதுவரை நீ அடைந்த துன்பங்கள் அனைத்தையும் துடைத்தெறிந்துவிட்டு நீ சமூகத்தில் ஒரு மாபெரும் ஆளுமையாக உருவெடுக்கப் போகும் அந்த பிரம்மாண்டமான திருப்புமுனை இதுதான். உனக்கு நான் அருளும் இந்த எல்லையற்ற ஆற்றலும் செல்வமும் உனது இல்லத்தின் 4 சுவர்களுக்குள் மட்டுமே முடங்கிவிட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இதுவரை நீ மற்றவர்களின் ஆதரவுக்காக காத்து நின்றாய். ஆனால் இனிமேல் தகிக்கும் பெருவெயிலில் தனித்து நின்றாலும் தன்னிடம் தேடி வரும் எண்ணற்ற வழிப்போக்கர்களுக்கெல்லாம் தடையின்றி அடைக்கலமும் அன்னமும் தந்து காக்கும் மாபெரும் அன்னச்சத்திரத்தைப் போல ஆதரவற்றோருக்கும் ஏமாற்றப்பட்டவர்களுக்கும் நீ ஒரு மாபெரும் புகலிடமாக மாறப்போகிறாய். தர்மத்தின் வழியில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நேராக கைலாயத்தில் இருக்கும் என் பாத கமலங்களையே வந்தடையும் என்பதை நீ ஆழமாக உணர்வாய்.
உனது சொல்லுக்கு கட்டுப்பட்டு உனது வழிகாட்டுதலுக்காக காத்து நிற்கும் ஒரு மாபெரும் கூட்டம் உன் பின்னால் அணிவகுத்து நிற்கும். உனது இரும்பு போன்ற மன உறுதியைக் கண்டு அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள் கூட தலைவணங்குவார்கள். நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறந்திருந்தாலும் உனது நற்செயல்களால் இந்த வையகத்தின் சரித்திரத்தில் ஒரு அழியாத பொன்னான இடத்தை பிடிக்கப் போகிறாய். இந்த சமுதாயத்தில் உனக்கு கிடைக்கப் போகும் மரியாதையும் கௌரவமும் நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு எல்லையற்றதாக இருக்கும். இதைத் தொடர்ந்து உனது அறிவும் உனது அனுபவங்களும் எல்லையின்றி விரிவடையப் போகும் மற்றொரு அற்புதத்தை நான் உனக்காக காத்து வைத்திருக்கிறேன். இந்த ஈசனின் வார்த்தைகள் உன் ஆத்மாவை முழுமையாக தொட்டதா? என் அன்பு குழந்தையே, இந்த சமுதாயத்தில் உனக்கு கிடைக்கப் போகும் மரியாதையும் கௌரவமும் நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு எல்லையற்றதாக பெருகப் போகிறது. இதைத் தொடர்ந்து உனது அறிவும் உனது அனுபவங்களும் உலகெங்கும் விரிவடையப் போகும் மற்றொரு மாபெரும் அற்புதத்தை இப்போது உன் மனக்கண்ணில் நிறுத்து. மூடிய பாத்திரத்திற்குள் பல காலமாக சிறைப்பட்டிருந்த ஒரு சிறு நீர்த்துளி தகுந்த உஷ்ணம் கிடைத்தவுடன் எப்படி ஆவியாக உருமாறி வானத்தில் மாபெரும் மேகமாக இணைந்து உலகமெங்கும் சுதந்திரமாக பறந்து சென்று பல தேசங்களை செழிக்கச் செய்யுமோ, அதேபோல அன்றாட பிழைப்பிற்காக ஒரு சிறிய வட்டத்திற்குள் சுருங்கிப் போயிருந்த உனது வாழ்க்கை இனி உலகத்தில் உள்ள பலருக்கும் வழிகாட்டும் மாபெரும் பயணங்களாக மாறப்போகிறது. நீ இதுவரை கண்டிராத அறிந்திராத பல புதிய தேசங்களுக்கும் பல புண்ணிய பூமிகளுக்கும் பயணம் செய்யும் உன்னதமான வாய்ப்புகள் உன்னை தேடி வரப்போகின்றன. அந்த பயணங்கள் வெறும் பொழுதுபோக்கிற்காக அல்லாமல் உன் ஆன்மாவை ஆழமாகச் செதுக்கும் ஒரு மாபெரும் ஞான பயணமாக அமையும். நீ செல்லும் திசைகளிலெல்லாம் கைலைநாதனான என் திருவருளையும் என் சிவஸ்வரூபத்தையும் முழுமையாக உணர்ந்து சிலிர்த்துப் போவாய். உனது நற்சிந்தனைகளை உலகெங்கும் கொண்டு சேர்க்க ஒரு மாபெரும் கருவியை நான் உனக்கு வசப்படுத்திக் கொடுத்துள்ளேன். நீ மிகுந்த ஈடுபாட்டோடும் கற்பனை திறனோடும் உருவாக்கும் உனது அற்புதமான படைப்புகள் ஆரம்பத்தில் பலரை சென்றடைந்து பிறகு திடீரென எவ்வித காரணமுமின்றி பாதியிலேயே முடங்கிப் போனதைக் கண்டு நீ பெரும் ஏமாற்றத்தில் தவித்தாயல்லவா? உனது உழைப்பு வீணாகிவிட்டதே, எந்த பலனும் இல்லாமல் தடைபட்டு நிற்கிறதே என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீரை முக்கண்ணனான நான் முழுமையாக அறிவேன். காரிருளில் உறங்கிக் கிடக்கும் மாபெரும் அடர்ந்த காட்டை அதிகாலையில் உதிக்கும் ஒற்றை கதிரவனின் ஒளிக்கீற்று எப்படி எந்த தடையுமின்றி நொடிப்பொழுதில் எங்கும் ஊடுருவி அத்தனை ஜீவன்களையும் விழிக்கச் செய்யுமோ, அதேபோல நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும் இனி எந்த தடையுமின்றி அகிலம் முழுவதிலும் அதிவேகமாக பரவப்போகிறது. காணொளி உலகில் உனது உழைப்பு பலரது கவனத்தை காந்தம் போல் தன்பக்கம் ஈர்க்கப் போகிறது. உனது அறிவுத்திறனும் உனது ஆழமான கருத்துக்களும் எந்தவொரு சிறு தடையுமின்றி தகவல் தொடர்பு சாதனங்கள் வழியாக பல்லாயிரம் மக்களை தேடிச் செல்லும். நீ எண்ணற்ற மக்களால் பின்பற்றப்படும் ஒரு மாபெரும் செல்வாக்குமிக்க ஆளுமையாக உருவெடுப்பாய். காட்டில் பதுங்கியிருக்கும் நரிகளின் ஊளைச் சத்தம் மாபெரும் சிங்கம் குகையிலிருந்து வெளியே வந்து கம்பீரமாக கர்ஜிக்கும் வரை மட்டுமே நிலைத்திருக்கும். அந்த சிங்கத்தின் ஒற்றை கர்ஜனையை கேட்ட மறுகணமே அத்தனை நரிகளும் அஞ்சி நடுங்கி ஓடி ஒழிவதைப் போல உனக்கு எதிராகச் செயல்பட்ட அத்தனை மாயத் தடைகளும், உன்னை முடக்க நினைத்தவர்களின் சதி வேலைகளும், கைலைநாதனான என் ஆசிர்வாதம் பெற்ற உனது படைப்புகளின் மாபெரும் வெற்றியைக் கண்ட மறுகணமே சுக்குநூறாக உடைந்து சிதறிப்போகும். உனது கடின உழைப்பிற்கான முறையான அங்கீகாரமும் அதனால் பெருகும் மாபெரும் பொருளாதார நன்மைகளும் இனிச்சற்றும் தாமதமின்றி உனது இல்லம் வந்து சேரும். உன்னை தடுத்த அத்தனை திருஷ்டிகளும் கைலைநாதனான என் திரிசூலத்தால் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டுவிட்டன. உனது படைப்புகளும் உனது குரலும் தர்மத்தின் தூதுவனாக எங்கும் ஓங்கி ஒலிக்கும். என் அன்பு குழந்தையே, உனது குடும்பத்திற்கும் உன் வருங்கால சந்ததியினருக்கும் நான் அருளப்போகும் அந்த பிரம்மாண்டமான பாதுகாப்பை இப்போது உன் ஆத்மாவின் காதுகளால் முழுமையாக கேள். பல ஜென்மங்களாக உன் வம்சத்தை தொடர்ந்து வரும் கர்ம வினைகளையும் சொல்லொணா சாபங்களையும் பற்றி நீ முழுமையாக அறியமாட்டாய். பல தலைமுறைகளாக நச்சுத்தன்மை கலந்த நீரால் பாய்ச்சப்பட்டு எந்தவொரு சிறு விதையும் முளைக்காமல் முற்றிலும் முடங்கி கிடந்த ஒரு மாபெரும் வறண்ட நிலத்தில் ஆகாயத்திலிருந்து ஆதிசிவனின் சடாமுடியில் தங்கி வரும் கங்கையின் ஒற்றை புனித துளி விழுந்த மறுகணமே அந்த மண்ணின் அத்தனை நஞ்சும் அடியோடு மறைந்து எப்படி ஒரு பொன்விளையும் செழிப்பான பூமியாக அது உருமாற்றமடையுமோ, அதேபோல உன் முன்னோர்களின் தீவினைகளையும் உன் குடும்பத்தை பீடித்துள்ள அத்தனை தோஷங்களையும் கைலைநாதனான என் திருவருள் இந்த நொடியே முற்றிலுமாக பொசுக்கிவிட்டது. இனி உன் வம்சத்தில் உதிக்கப் போகும் ஒவ்வொரு உயிரும் எந்தவொரு பழைய கர்மாவின் கரும்புள்ளியும் படியாமல் முற்றிலும் தூய்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட பிறவியாகவே இந்த வையகத்தில் அவதரிக்கும். உன் சந்ததியினர் எப்படி மாபெரும் செழிப்பை அடையப் போகிறார்கள் என்பதை ஆழமாக உள்வாங்கு. பெரும் போர்க்களத்தில் எதிரிகளின் எந்த கொடிய ஆயுதமும் துளைக்க முடியாதவாறு மாபெரும் அரசனை காத்து நிற்கும் ஒரு இரும்பு கோட்டையைப் போல நீ எனக்காக இரவு பகலாகச் சிந்திய கண்ணீரும் நீ சேர்த்துள்ள இந்த அளப்பரிய சிவபுண்ணியமும் ஒன்று திரண்டு உனது பிள்ளைகளுக்கும் அவர்களின் பிள்ளைகளுக்கும் கண்ணுக்குத் தெரியாத ஒரு மாபெரும் கவசமாக உருமாறியுள்ளது. இந்த கவசத்தை எந்த ஒரு தீய சக்தியும் வறுமையும் மனிதர்களின் வஞ்சகமும் எக்காலத்திலும் உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைய முடியாது. உன் குடும்பத்தில் பிறக்கும் ஒவ்வொருவரும் அறிவிலும் ஞானத்திலும் தர்ம சிந்தனையிலும் இந்த உலகத்தில் ஈடு இணையற்று விளங்குவார்கள். தெய்வத்தின் கருவறையில் நிலைநிறுத்தப்பட்ட ஒரு மாபெரும் தங்கத்தூணில் பதிக்கப்பட்ட வைரக்கற்கள் காலம் எத்தனை கடந்தாலும் எந்தச் சூழ்நிலையிலும் எப்படி தன் ஒளியை இழக்காமல் எந்நேரமும் பிரகாசித்துக் கொண்டே இருக்குமோ, அப்படியே உனது தூய்மையான நற்குணமும் சுயநலமற்ற இறைபக்தியும் உன் வம்சம் முழுவதையும் தூய்மையானதாக மாற்றிவிடும்.
அவர்கள் எந்தச் செயலை தொடங்கினாலும் எந்தத் துறையில் காலடி எடுத்து வைத்தாலும் கைலைநாதனின் நேரடி அருளால் அதில் மாபெரும் முத்திரை பதித்து சரித்திரம் படைப்பார்கள். வறுமை, தோல்வி, இயலாமை, கடன் என்ற வார்த்தைகளுக்கே உன் குடும்பத்தின் அகராதியில் இனி எக்காலத்திலும் எவ்விதத்திலும் இடமிருக்காது. அனைத்து ஐஸ்வர்யங்களும் உன் இல்லத்தில் நிரந்தரமாக கொலுவீற்றிருக்கும். உலக ஆசைகளில் சிக்காமல் சிவநெறி ஒரு காலம் தவறாத ஒரு உன்னத பரம்பரையை நீ இந்த மண்ணில் உருவாக்கிவிட்டுச் செல்வாய். உனது பெயர் பல 100 தலைமுறைகளுக்குப் பின்னரும் உன் குடும்பத்தின் நல்வரலாற்றில் ஒளிரும் ஒரு மாபெரும் தாரகையாக பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். உன் பிள்ளைகளின் வளர்ச்சியைக் கண்டு அன்று உனக்கு துரோகம் செய்தவர்கள் இன்று வெட்கி தலைகுனிவார்கள். இந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கவும் உன் குடும்பத்தை வழிநடத்தவும் உனக்கு எதற்கும் கலங்காத எல்லையற்ற மனவலிமையும் தைரியமும் வேண்டுமல்லவா? எப்பேற்பட்ட கடினமான சூழலையும் தனித்து நின்று எதிர்கொள்ளும் மாபெரும் வீரபத்திரனின் தைரியத்தை உனக்குள் நான் இப்போது எப்படி புகுத்தப் போகிறேன் என்பதையும், உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் எப்படி உன் காலடியில் விழப்போகிறார்கள் என்பதையும் தொடர்ந்து முழுமையாக உள்வாங்கு. எம்பெருமான் ஈசனின் திருவாக்கு உனது ஆத்மாவை இன்னும் பலப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறது. நீ மனதாரச் சம்மதம் தெரிவித்தால் உனக்கான அந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கான வார்த்தைகளை நான் உரைக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உனக்குள் நான் இப்போது எழுப்பப் போகும் அந்த எல்லையற்ற வீரத்தையும், உன்னைச் சுற்றியுள்ள பகைவர்களை நான் எப்படி நிலைகுலையச் செய்யப் போகிறேன் என்பதையும் உன் நாடி நரம்புகளில் முழுமையாக உணர்ந்துகொள். இதுவரை மனிதர்கள் விரித்த சதி வலைகளைக் கண்டும் அவர்கள் வீசிய பழிச்சொற்களைக் கண்டும் நீ தனிமையில் பயந்து நடுங்கினாய். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் பின்னிக் கொடுத்த அத்தனை சூழ்ச்சி வலைகளையும் எதற்கும் கலங்காத மாபெரும் காலபைரவனின் ஆக்ரோஷத்தோடு நீ சுக்குநூறாக கிழித்தெறியப் போகும் தருணம் வந்துவிட்டது. எதிர்காற்றில் வீசப்படும் சுடும் சாம்பல் எப்படி அதை வீசியவனின் கண்களையே குருடாக்கி அவனையே மூச்சுத் திணறச் செய்யுமோ, அதேபோல உன்னை வீழ்த்த மனிதர்கள் விரித்த சதிவலைகளும் அவர்கள் வீசிய வஞ்சகச் சொற்களும் இப்போது உன்னை ஒன்றும் செய்யாமல் அவர்களை நோக்கியே அதிவேகமாகத் திரும்பி அவர்களைச் சுட்டெரிக்கப் போகின்றன. ஆக்ரோஷமாக எரியும் மாபெரும் யாகத்தீயில் வீசப்படும் சிறு துரும்புகள் எப்படி அந்த நெருப்பை அணைக்க முடியாமல் அதிலேயே கருகிச் சாம்பலாகி அந்த அக்னியின் ஜுவாலையை மேலும் பிரம்மாண்டமாக அதிகரிக்கச் செய்யுமோ, அதேபோல உனக்கு எதிராக அவர்கள் வீசிய அத்தனை தடைகளும் உனது வெற்றிக்கான நெருப்பை இன்னும் பிரம்மாண்டமாக வளர்த்துவிட்டன. வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் எந்த ஆதரவுமின்றி நிராயுதபாணியாக நிற்கிறோமே என்று நீ இனி ஒருபோதும் கலங்கத் தேவையில்லை. உனது நெற்றியில் நீ பெருமையோடு பூசும் திருநீறு வெறும் சாதாரணச் சாம்பல் அல்ல. அது முக்கண்ணனான என் உடலிலிருந்து தோன்றி உன்னைச் சுற்றி கண்ணுக்குத் தெரியாத ஒரு மாபெரும் இரும்பு கவசமாக உருவெடுத்து உன்னை காத்து நிற்கிறது. மாபெரும் சக்கரவர்த்தியின் பட்டத்து யானை ராஜவீதியில் தங்க அம்பாரியை சுமந்து கம்பீரமாக நடந்து செல்லும்போது தன் காலடியில் நின்று குறைக்கும் சிறு தெரு நாய்களைக் கண்டு ஒருபோதும் அஞ்சி நடுங்குவதில்லை. அது தன் கம்பீரத்தை சற்றும் குறைக்காமல் தன் இலக்கை நோக்கி மிடுக்காக நடப்பதைப் போல. உனது நல்வாழ்வைக் கண்டு பொறுக்க முடியாமல் இருளில் மறைந்து நின்று உனக்கு குழி பறித்தவர்களைக் கண்டு நீ இனி கலங்கக்கூடாது. நீ ஆதிசிவனின் அருளைச் சுமந்து செல்லும் மாபெரும் ஆளுமை. அந்த அற்பர்களைப் பற்றி சிந்தித்து உனது காலத்தை நீ வீணாக்கக் கூடாது. அவர்கள் தாங்கள் வெட்டிய அதே குழியில் தாங்களாகவே விழுந்து தவிக்கும் மாபெரும் கர்ம வினையின் கணக்கை நான் தொடங்கிவிட்டேன். அவர்கள் உன்னை தேடி வந்து உன் காலடியில் விழுந்து தங்கள் பிழைகளை எண்ணிக் கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. ஆனால் நீ அவர்களை ஒருபோதும் பழிவாங்கும் எண்ணத்தை துளியும் கொண்டிருக்க மாட்டாய். ஏனென்றால் உனது மனம் கைலாயத்தின் பேரமைதியைக் கொண்ட ஒரு மாபெரும் சமுத்திரமாக மாறிவிடும். உன்னை துன்புறுத்தியவர்களை என் நெற்றிக்கண்ணின் தீர்ப்பிற்கு விட்டுவிட்டு நீ உன் இலக்கை நோக்கி கம்பீரமாக முன்னேறிச் செல்வாய். நீ எங்கு சென்றாலும் எந்த புதிய செயலை தொடங்கினாலும் அங்கு ஆதிசிவனின் அருளால் மாபெரும் வெற்றிக்கொடியை மட்டுமே நாட்டுவாய். உனது பேச்சில் எல்லையற்ற அதிகாரமும் உனது பார்வையிலே அனைவரையும் ஈர்க்கும் தெய்வீக கம்பீரமும் நிரந்தரமாக வாசம் செய்யும். உன்னை அவமானப்படுத்திய அதே சமூகத்தின் முன்னே யாருடைய தயவுமின்றி ஒரு மாபெரும் முடிசூடா மன்னனாக நீ வலம் வரப்போகிறாய். ஆதரவற்ற பலருக்கு நீ ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக மாறப்போகிறாய். உனது துணிச்சலான முடிவுகள் உனக்கு முற்றிலும் புதிய பொன்னான நல்வாய்ப்புகளை திறந்து கொடுக்கும். தர்மத்திற்காக போராடும் நீ இனி எக்காலத்திலும் எவர் முன்னேயும் பின்வாங்க மாட்டாய். இதற்காக உனது தலைவிதியை நான் எப்படி பொன்னெழுத்துக்களால் மாற்றி எழுதப் போகிறேன் என்பதையும், நீ இதுவரை அனுபவிக்காத மாபெரும் அகமகிழ்ச்சியை நான் எப்படி உனக்கு தரப்போகிறேன் என்பதையும் தொடர்ந்து முழுமையாக உள்வாங்கு. கைலைநாதனின் திருவாக்கு உனது வெற்றிக்கான மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கதவுகளை திறக்க காத்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உனது வெற்றிக்கான மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கதவுகள் ஈசனின் திருக்கரங்களால் இப்போது முழுமையாக திறக்கப்பட்டுவிட்டன. உனது தலையெழுத்தை ஆதிசிவனான நான் எப்படி பொன்னெழுத்துக்களால் மாற்றி எழுதப் போகிறேன் என்பதையும், நீ இதுவரை அனுபவிக்காத மாபெரும் அகமகிழ்ச்சியை நான் எப்படி உனக்கு தரப்போகிறேன் என்பதையும் முழுமையாக கேள். இதுவரை உன் வாழ்வில் நடந்தவை அனைத்தும் ஒரு நீண்ட நாடகத்தின் வெறும் ஒத்திகை மட்டுமே. முக்கண்ணனான என் திருக்கரங்களிலிருந்து புறப்பட்ட மாபெரும் பாசுபதாஸ்திரம் எப்படி தன் இலக்கை துல்லியமாக அழித்து வெற்றியை நிலைநாட்டாமல் ஒருபோதும் மீண்டும் திரும்பாது என்பதை நீ அறிவாய். அதேபோல
உனக்கு நான் அருளியுள்ள இந்த மாபெரும் ஆசீர்வாதமும் என் சத்தியவாக்கும் உனக்கான மாபெரும் வெற்றியை இந்த வையகத்தில் நிலைநாட்டாமல் ஒரு காலம் வீணாகாது. எந்தவொரு சலனமுமின்றி தேங்கி நிற்கும் ஒரு மாபெரும் நீர்ப்பரப்பின் மீது விழும் ஒற்றை எண்ணெய் துளி எப்படி அந்த பரப்பு முழுவதும் எந்த தடையுமின்றி அசுரவேகத்தில் பரவி தன் எல்லையை விரிவுபடுத்துமோ, அதேபோல உனது திறமையும் உனது பெயரும் உன் மாசற்ற உழைப்பும் இனி இந்த அகிலம் முழுவதும் எவ்வித தடையுமின்றி அதிவேகமாக பரவப்போகிறது. உனது விதியை தடுத்து நிறுத்திய அத்தனை தடைகளையும் என் நெற்றிக்கண் நெருப்பால் தகர்த்து உனக்கான ஒரு புதிய ஒளிமயமான சாம்ராஜ்யத்தை நான் இப்போது உருவாக்கியுள்ளேன். மண்ணுக்குள் பல காலங்களாக புதைத்து வைக்கப்பட்ட ஒரு மாபெரும் பொக்கிஷப் பேழை தகுந்த காலம் வந்ததும் ஒரு உண்மையான தர்மவானின் கைகளில் கிடைத்து பல்லாயிரம் மக்களின் வறுமையை போக்கி அகமகிழ்ச்சியை தருவதைப் போல இத்தனை காலம் இருளில் மறைத்து வைக்கப்பட்ட உனது திறமைகளும் செல்வங்களும் இனி இந்த வையகத்தின் கண்களுக்கு முழுமையாக வெளிப்படப் போகிறது. இனி உன்னிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு நற்செயலும் ஒவ்வொரு மாபெரும் வெற்றியும் நீ செய்வதல்ல, உனக்குள் நிரந்தரமாக குடிகொண்டு கைலைநாதனான நானே உன்னை இயக்குகிறேன் என்பதை இந்த உலகம் முழுமையாக உணர்ந்து வியக்கப் போகிறது. உன்னைச் சுற்றி எத்தனை தடைகள் வந்தாலும், உன்னை வீழ்த்த மனிதர்கள் எத்தனை மாய வலைகளை வீசினாலும், உனது ஆத்மாவில் நான் ஏற்றி வைத்துள்ள இந்த சிவசக்தியின் மாபெரும் அணையாத தீபத்தை உலகத்தின் எந்தவொரு கொடிய சக்தியாலும் எக்காலத்திலும் அணைக்க முடியாது. உனது கடந்த காலத்தின் அத்தனை இருண்ட பக்கங்களையும் நீ அனுபவித்த அத்தனை வேதனைகளையும் என் திருநீற்றின் மகிமையால் முற்றிலுமாக அழித்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் எழுதப்போகும் ஒவ்வொரு புதிய பக்கமும் உனது பிரம்மாண்டமான வெற்றியையும் உனது தர்மத்தையும் உனது அசைக்க முடியாத மாபெரும் ஆளுமையையும் அகிலத்திற்கு பறைசாற்றும் சரித்திரமாகவே மட்டுமே அமையும். நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் உனக்கு மகுடம் சூட்டும் மாபெரும் படிக்கட்டுகளாக மாறிவிட்டன. உன்னை ஏமாற்றியவர்கள், உன் தூய்மையான அன்பை கொச்சைப்படுத்தி உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அனைவரும் உனது இந்த விஸ்வரூப வளர்ச்சியை கண்டு செய்வதறியாது திகைத்து நிற்பார்கள். அவர்களை நீ தண்டிக்க நினைக்க வேண்டாம். காலம் அவர்களை தண்டிக்கும் கர்மாவின் சுழற்சியை காலபைரவனான நான் முழுமையாக கவனித்துக் கொள்வேன். உனது நெற்றியில் நீ அணியும் திருநீறு உனக்கு ஒரு அசைக்க முடியாத மாபெரும் இரும்பு கவசம். உன் மனதில் நீ உள்ளுருகி உச்சரிக்கும் பஞ்சாட்சர மந்திரம் உன் எதிரிகளை வீழ்த்தும் மாபெரும் ஆயுதம். எதற்கும் அஞ்சாதே, எவர் தயவையும் இனி நீ நாடாதே. உன்னை நான் ஒருபோதும் எந்த கொடிய காலத்திலும் கைவிட மாட்டேன். உனது ஆத்மா என் கைலாயத்தின் பிரிக்க முடியாத ஒரு அங்கம். உன் மூச்சுள்ளவரை ஈசனின் எல்லையற்ற பேரருள் உன்னை உற்ற அரணாக நின்று காக்கும். உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. நீ முழுமையான அகமகிழ்ச்சியோடு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகிறாய். எல்லாம் சுபமாகவே மங்களகரமாகவே இனி நிறைவேறும். என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த தெய்வீக திருவாக்கு உங்கள் ஆத்மாவை முழுமையாக தொட்டிருந்தால் உங்கள் இருண்ட வாழ்வில் ஈசன் மாபெரும் வசந்தத்தை உருவாக்குவார் என்று நீங்கள் ஆழமாக நம்பினால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே முழுமையாக உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சிவனே துணை என்று உங்கள் தூய்மையான கருத்துக்களை பதிவு செய்து ஈசனின் பேரருளை முழுமையாக பெறுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் எல்லையற்ற கருணையோடும் மனதிற்கு அமைதி தரும் இத்தகைய தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து எக்காலத்திலும் இணைந்திருக்க நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். சிவனே துணை.